ஹலோ, இப்போ சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி செஞ்சுருவோங்க. பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுருவோம். குக்கரை வச்சுட்டு நான் ஏற்கனவே ஆல்ரெடி இதில் மட்டனில் 1 கிலோ மட்டனில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா குக்கர் நல்லா காயிட்டோம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றுனோன்னா நல்லா டேஸ்ட். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி திரண்டு வரட்டும், உருண்டு வரட்டும் கறி. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இந்த சமயத்தில் சேர்த்திங்கன்னா கறி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ இதில் மட்டன் இது பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பெதறி, அந்த தண்ணி இருக்குது. அதை கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்குவோம். மட்டன் வேகிற அளவுக்கு, அந்த மட்டன் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க, தண்ணி ஆகிடும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா வெந்து நல்லா கிரேவியாக ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். இந்த டைமில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை